ஒரு கை போனா என்ன, நம்ம உயிரோட தான் இருக்கோம்னு போராடி கலெக்டர் ஆகி தன் நம்பிக்கையுடைய பலம் என்னன்னு நிரூபிச்சிருக்காங்க இந்த பார்வதி. கேரள ஆலப்புழா மாவட்டம் அம்பலப்புழையை சேர்ந்த பார்வதி 2010ல 7வது படிச்சுட்டு இருந்தப்ப அவங்களுடைய அப்பா கூட டூ வீலர்ல கடைக்கு போயிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல பார்வதியினுடைய வலது கை துண்டாகி இருக்கு. இதனால மனசுடைஞ்சு ஒரு கையோட பல கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காத பார்வதி இடது கையாலேயே எழுத பழகி இருக்காங்க. 10வதுலயும் 12வதுலயும் நல்ல மதிப்பெண் வாங்கின பார்வதி பெங்களூர் கல்லூரியில சேர்ந்து சட்டப்படிப்பையும் வெற்றிகரமா படிச்சு முடிச்சிருக்காங்க. செயற்கை கையோட சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிட்டு வந்த பார்வதி 2024 சிவில் சர்வீஸ் தேர்வுல 282வது ரேங்க் எடுத்து இப்போ எர்ணாகுளம் கலெக்டர் ஆபீஸ்ல சப் கலெக்டரா பொறுப்பேற்று இருக்காங்க. இழந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்திருந்தா என்னுடைய எதிர்காலம் இப்படி மாறி இருக்காது. கைதான போச்சு, உயிர் உடம்புல தானே இருக்கு, அதனால கடைசி வரைக்கும் என்னால முடிஞ்சதை பண்ணேன்னு தான் கடந்து வந்த கஷ்ட காலத்தை எடுத்து சொல்லி இளைஞர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மாறி இருக்காங்க இந்த பார்வதி. இவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்.